கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இன்று காலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்திலே தேவன் முதல் 6 வசனங்களின் மூலமாக எரேமியாவை பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். அது என்ன கேள்வி? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து ஒரு மண்பாண்டத்தை செய்கின்றான். அவன் விரும்பின வண்ணமாக அந்த மண்பாண்டத்திலே அவன் ஒரு உருவத்தை செய்ய முடியாததினாலே, ஒரு பாத்திரத்தையோ இல்லை என்றால் ஒரு அழகான ஒரு பொம்மையையோ அவன் செய்ய முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவன் விரும்பின வண்ணமாக அதனுடைய சாயல், த ஷேப் ஆஃப் த கிளே உருவாகவில்லை. ஆகையினால் அவன் என்ன பண்ணுறான், அந்த களிமண்ணை மறுபடியும் ஃபுல்லாக கலைச்சிட்டு ஒரு புதிய உருவத்தை அதற்கு கொடுக்குறான். கடவுள் எரேமியாவின் மூலம் ஒரு குயவன் மண்பாண்டத்திற்கு ஒரு புதிய உருவத்தை கொடுக்க முயற்சிப்பானே என்றால், உங்களை சிருஷ்டித்த நான் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புவதிலே என்ன தவறு என்ற கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்வியை அவர் எழுப்பின போது 11-17 வசனங்களிலே யூதாவின் மக்கள் கர்த்தருடைய சீர்படுத்தலுக்கு தங்களை சமர்ப்பிக்க அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் யெகோவாவை விட்டுவிட்டு கானானிய தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கானானிய தெய்வங்களை பின்தொடர்ந்தபடியினாலே அவர்கள் 18 முதல் 23ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போமே என்றால், தேவனுடைய உண்மையான ஊழியர்களை அவர்கள் வெறுத்தனர். அதற்கு சாட்சியாக தான் அவங்க சொல்றாங்க, ஆசாரியர்களிடத்துல வேதம், ஞானிகளிடத்துல ஆலோசனை, தீர்க்கதரிசிகளிடத்துல வசனம் ஒளிந்து போவதில்லை. இந்த எரேமியா எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு இவன் யார்? ஏன் அவர்கள் எரேமியாவை இவ்வளவு அதிகமாக வெறுத்தார்கள்? இவ்வசனத்திலே அவனுடைய நாவை வெட்டி போடுவோம் வாருங்கள் என்று அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக பேசுவதை நாம் கவனிக்கலாம். ஏன் அவர்கள் எரேமியாவை இத்தனை அதிகமாக வெறுக்க வேண்டும்? ஏனென்றால் எரேமியா அவர்கள் விரும்பின செய்தியை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய பாவத்தை அவர் சுட்டி காண்பித்தார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு அவர் சுட்டி காண்பித்தார். இன்றைக்கும் கூட எனக்கு பிரியமானவர்களே, அநேக மக்கள் தங்களுக்கு விருப்பமான போதனைகளை செய்கின்ற போதகர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மெய்யான ஊழியர்களை அருவருக்கிறவர்களாகவும் எதிர்க்கிறவர்களாகவும், சில நேரங்களிலே மெய்யான ஊழியர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாகவும் திருச்சபையார் மாறிப்போகின்றனர். ஒரு ஊழியன் மக்களுடைய பாவத்தை கடிந்து கொள்ளாமல், மக்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தாமல், அவர்களுடைய பாவ போக்கிலே அவர்களை விட்டுவிடும்படியாக பிரசங்கம் செய்யும் போது அதை மக்கள் வரவேற்கின்றனர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அவர்களை கர்த்தருக்கு உகந்தவர்களாய் மாற்றி அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த விரும்புகின்ற ஊழியர்களை அருவருக்கிறார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துகின்ற நல்ல போதகர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? நம் மீது அக்கறை உள்ளவர்களாய், நம்மை திருத்த முயற்சிக்கின்ற போதகராக இருக்கலாம், நம்முடைய தகப்பனாக தாயாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளாக கூட அவர்கள் இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கிற முதிர்ந்த விசுவாசிகளாக இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம். பல வேளைகளில் யார் நம்முடைய வாழ்க்கையை திருத்தணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்கள நம்ம வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் யார் நம்ம தப்புக்கெல்லாம் துணை போகிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய உண்மையான ஊழியர்கள் ஒருபோதும் விசுவாசிகளுடைய பாவத்திற்கு துணை போக மாட்டார்கள். மாறாக அவர்களை பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப, நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை நாம் திருத்தி கொள்ளும்படியாக
நமக்கு ஆலோசனை கூறுபவர்களை நாம் நேசிப்போம், அவர்களுடைய ஆலோசனைகளை வரவேற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.